துதிப்போம், இயேசுவே என்று கூப்பிடுவோம். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய பிரசன்னம் இறங்குவதை, அவர் நம்முடைய வியாதிகளை குணப்படுத்துவதை, அவர் நம்முடைய உள் மனதின் எல்லா காயங்களில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதை நாம் உணர முடியும். ஓ ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற இயேசுவை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம், மகத்துவங்களின் ராஜாவே மை துதிக்கிறோம், எல்லாவற்றிலும் மேலானவரே மை நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் நம்பிக்கைக்குரியவரே மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை நாங்கள் துதிக்கிறோம், இயேசுவே மை நாங்கள் துதிக்கிறோம், இயேசுவே மை நாங்கள் துதிக்கிறோம், இயேசுவே மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமம் ஒன்றை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய இரக்கம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீங்க கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை
வெறுப்பதில்லை. திருத்துவத்தின் மூத்த பங்காளரும் நம்முடைய திருச்சபையின் போதகருமாயிருக்கிற மாபெரும் ஆழ்த்துமை உள்ள மூத்த போதகராகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த ஆராதனைக்கு நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை ஒன்று ஆண்டவரே, நம்முடைய விடுதலையை, வெற்றியை, ஆரோக்கியத்தை, நன்மையை வரவேற்கிறோம் அப்பா. நீங்க இறங்கி செயல்படுங்க. நம்முடைய மகா பரிசுத்த நாம மகிமை விளங்கட்டும் ஆண்டவர். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ தந்தை. எத்தனை பேர் இன்னைக்கால சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் என்றும் நம் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். நம்மளை போஷித்து நம்மளை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தான். கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சத்தமா சொல்லாமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி. மீண்டும் சொல்லலாமா? ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தீர் எல்லை பெருக்கீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தீர் எல்லை பெருக்கீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேனும் பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேனும் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை
அபிஷேகம் தந்து வரங்களை ஈண்டு பயன்பட செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. வர உயர்த்துங்க, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, நன்றி இயேசுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மீண்டும் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாமா? அவர் நம்ம இதுவரை நடத்தின தேவன், ஒரு குறைவில்லாமல் காக்கிறவர். ஆமே. ஆபத்து நாள் வந்தபோது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு நன்றி சொல்றீங்க? அவர் நல்லவர், நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமே. எல்லாம் எழுந்து நின்று பாடலை பாடி இருக்கிற இடங்களில் அப்பா உயர்த்தலாம். அவர் மிகப்பெரியவர், எல்லாவற்றிலும் மேலான தேவன். நம்ம ஆராதிக்கிறவர் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு, வானத்துக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு அவரை சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் நல்லவர், எதையும் செய்யக்கூடியவர். உங்களுக்காக எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை கடந்த நாட்கள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த புதிய நாள், ஆண்டவரே உம்முடைய ஓய்வு நாள், ஆண்டவரே எங்களை அழைத்ததற்காய் நன்றி அப்பா. இப்படி ஆராதிக்கக்கூடிய அந்த கிருபைகளுக்காய் நன்றி. 2025 யாரும் காண முடியாது இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனது முகவரி. உங்க பிரசனம்தான் சத்தத்தை உயர்த்தி. உங்க பிரசனம்தான் முகவரி.
அதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனது முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனது முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. கல்வி அறிவும் பல்கலை சாற்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பது பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பது பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனது முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க பிரசனம் இல்ல நான் ஒண்ணுமே இல்லப்பா, எனது முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இல்ல நான் இல்ல. பிரசனம்தான் எனது முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனது முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இல்லை நாங்க இல்லப்பா, உடைய தயவு இல்லைனா நாங்க இல்லப்பா, உடைய கிருபையில நாங்க இல்லப்பா, உடைய பாதுகாப்பு இல்லைனா நாங்க இல்லப்பா. ஓ, எத்தனை பேர் சொல்றீங்க நன்றி நன்றி சொல்லுங்க. அவர் உயர்த்துங்க, அவர் உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஓ ரியாந்தா ராபாலா சரே ரே 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 பாலா ரா ரா பாலா. ஓ அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நீங்க எல்லா வேலையில அவங்க கூட இருந்து உங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பன். ஆமென். எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு எல்லா நேரத்திலும் உங்க கூட இருக்கிறீங்க. ஒரு மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் தேவன் ஒரு நாள் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. ஒரு வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஒரு மனிதர்கள் கொடுத்த வாக்குகள் மாறலாம், நிறைவேறாம போகலாம், ஆனா நீர் சொன்னது நிச்சயமாகவே எங்களுக்கு நிறைவேறாப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் சொன்னது நிறைவேறும்? ஆமென். ஒரு வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சொன்னது சொன்னதுதான் வாழ்க்கையில நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார்.
ஆமென். ஜீசஸ் ஹalleluya. ஓ கிருபையின் தெய்வமே உமக்கு நன்றி. ஆவியானவரே, இரக்கத்தின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. இருக்கிற இடங்களை யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்பாவை மகிமைப்படுத்துங்க, அப்பாவை மகிமைப்படுத்துங்க. சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரணும், உங்க சத்தம் உயரணும். இயேசுவே, நீங்க நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ, நீர் மனிதனை பார்க்கிற போல் மனிதன் எங்களை பார்க்கிறபடி நீர் பார்க்கிறவர் அல்லப்பா. எங்கள் இதயத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர், எனக்கு என்ன தேவை என்பதை அறிகிறவர். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, ஒருவருக்கே பாருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. இத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனை. துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, உயர்த்துங்க உயர்த்துங்க. ஓ ஒருவருக்கே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும். சத்தம் போதாது ரபாலரே.
இருக்கப்பா. எல்லா துதி கணம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்ப்பா. ஓ, எங்களை கைவிடாதவரே, எத்தனை மனிதரே எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாதவர். உறவுகள் எங்களை வெறுத்தாலும் நீர் வெறுக்காதவர். எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர். பிசாசானவர் எங்களுக்கு எதிராய் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு எதிராய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. எங்களுக்கு எதிராய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்காக இருக்கிறேன். நம்மளோட கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக. பரலோக தகப்பனே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 6 நாட்களாய் நாங்கள் வெவ்வேறு சத்தங்களை எங்கள் காதுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். வெவ்வேறு விதங்களிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கேட்டு அதன் வழிகளில் நடக்கத்தக்க தேவன் எங்களை தீர்க்கமாய் நடத்துங்க. நீர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உயிர்ப்பீங்க. உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அல்ஜீவ தந்தையே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செயல்படுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்? நன்மைக்கு ஏதுவா. மனிதர்கள் தீங்கு செய்கிறதற்கு, பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு பிசாசின் மூலமாய் செயல்படுவார்கள். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் நலனுக்காக செயல்படுகிறவர். ஆமென். ஏன்னா அவர் எப்பொழுதுமே உங்கள் நலன் கருதி செயல்படுகிறவர் தான் இயேசு. என்னதான் மனிதர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கும். ஆனால் இயேசுவிடம் மட்டும்தான் சுயநலம் அப்படின்ற ஒரு இடமே அவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. அவர் எப்போதும், எல்லா நாளும், எந்த நிமிடமும் உங்களுடைய நலனுக்காகவே செயல்படுவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு பெரிய பாதிப்புக்குரியதாக இருந்தாலும், கர்த்தர் உங்கள் நலனுக்காகவே செயல்படுகிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, ஆண்டவர் உங்கள் நலன் கருதி எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்காக செயல்படுத்துவார். பாருங்க, 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 558வது பக்கம், பழைய ஏற்பாட்டில். இங்கே ஆசா என்கின்றதான ஒரு ராஜா யூதா பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த நேரங்களில் இந்த வசனம் எழுதப்படுகிறது. என்னன்னா, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷம் அவனுக்கு விரோதமான யுத்தங்கள் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். இளைப்பாறுதல் என்ன? ரெஸ்ட். நம்ம கடினமாக உழைக்கிறோம், கடினமாக வேலை பார்க்குறோம், டயர்டாக நம்ம எப்பவுமே சோர்வாக இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையாக இருக்குது? பணம் தேவையாக இருக்குது, சுகம் தேவையாக இருக்குது. அநேகர் சுகத்துக்காக மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டே இருக்கிறாங்க. அநேகர் நல்ல வாய்ப்புகளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் உயரணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு என்ன பண்ணுறாங்க? கம்ப்ளீட்டாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு இளைப்பாறுதல் இல்லை. இப்போ இந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷம் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. ஆமென். இப்போ கடவுள் இந்த ஆண்டில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னென்றால், யுத்தம் இல்லாத ஒரு வருஷமாக இது மாறப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? யுத்தம் இல்லாத ஒரு ஆண்டு. ஏன்னா கடவுள் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அப்ப ஒரு மனுஷனுக்கு கடவுள் இளைப்பாறுதலை கொடுத்தார் என்றால் அந்த மனுஷனுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம
கடவுளை நம்பி தான் வாழ்கிறோம், கடவுளோட தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் தான் இளைப்பாறுதலை, வெற்றியை ஒரு மனிதனுக்கு தரணும். இந்த இளைப்பாறுதல், வெற்றி, யுத்தமில்லாத ஒரு ஆண்டு. அவங்க அதுக்கு பிறகு பாருங்க, தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை என்ன பண்ணினாங்க, கெட்டுனாங்க. பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. பெரிய காரியங்களை செய்யறதுக்கு என்ன வேணும்? எதிரிகளுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இவன் அவன் அவர் இவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக இருந்தாதான் நம்ம வாழ்வு நலனுக்காக நம்ம சில காரியங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ கடவுள் ஏன் இந்த மனுஷனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து தேசத்தை அமெரிக்கையாக்கி யுத்தம் இல்லாமல் செஞ்சு பட்டணங்களை ஏன் கட்ட வச்சாரு? ஏன் அப்படி இந்த மனுஷன் என்ன செஞ்சாரு அப்படின்னு நீங்கள் வந்து 2வது வசனத்தை வாசிங்கண்ணே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆசா என்ன பண்ணாரு? தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செஞ்சாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களையும் கற்பித்தான். அல்லேலூயா. இப்ப கடவுளுக்காக ஒரு மனுஷன் விசுவாசமாய் செய்கிற ஒரு செயலி நிமித்தமாக கடவுள் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எப்போ நம்ம வெற்றி அடைகிறோம், எப்போ நம்ம தோல்வி அடைகிறோன்னு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் கடவுளை முன்னிறுத்துகிறோமோ அப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தான். எப்பப்பெல்லாம் நம்ம மனிதர்களை, வாய்ப்புகளை, நம்ம சுயத்தை, நம்மை சார்ந்து நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விதான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆசாவுடைய தகப்பன் அபியா ரொம்ப நல்லவன் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவனுடைய தகப்பனெல்லாம் நல்லவங்களாம் கிடையாது. தாவீதுக்கு அடுத்து சாலமோன், சாலமோனுக்கு அடுத்து ஒருத்தன், அதுக்கு அடுத்து அப்பா, அதுக்கு அடுத்து பாருங்க ஆசா. இப்போ ஆசாவுக்கு பின்னாடி இருந்த ஆட்கள் எல்லாம் சரியான ஒரு வழிமுறையை ஆசாவுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் ஆசா தாவீதின் வழியை தேர்ந்தெடுத்தார். ஏன் ஆசா தாவீதின் வழியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, ஆசா ஒரு கணக்கு பண்ணி பார்க்குறாரு. நம்ம ராஜாவாயிட்டோம், நம்ம என்னவாயிட்டோம், ராஜாவாயிட்டோம். இந்த ஜனங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். இந்த ஜனங்களை வெற்றியாக நடத்துறதுக்கு, நான் ஒரு ஜெயமுள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, கடவுளை ஆராதிப்பது. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல அதைத்தான் ஆசா செய்கிறாரு. ஆசா தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். பாருங்க, அந்த தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுகிறார். விக்கிரகங்களை மாற்றுகிறார், விக்கிரக மேடைகளை மாற்றுகிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த காரியத்தை செய்ததுனால கர்த்தர் பாருங்க அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் யுத்தம் இல்லாமல் இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், வீடை கட்டணும், உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா கர்த்தருக்கு, கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யுங்கள். அல்லேலூயா. அது என்ன செய்யறது? கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யறது. அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையை எதிர்பார்க்கிறார். அவருக்காக உண்மையாய் ஆராதிப்பது, அவருக்காய் உண்மையாய் நிற்பது, உங்கள் வாழ்வை மாற்றிய, உங்கள் வாழ்வுக்குள் சமாதானத்தை தந்த, சந்தோஷத்தை தந்த, உங்களை பாதுகாத்த இயேசுவுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஏன்னா அவர் நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். செய்கிறாரா இல்லையா? நீங்க இயேசு உங்களுக்கு சரியாவே தெரியாது, சரியா தெரியலனா கூட அவர் உங்களுக்கு சரியானதை செய்கிறாரு, நல்லதை செய்கிறாரு. உங்கள் வாழ்வின் நலனுக்காக அவர் செயல்படுகிறார்.
அப்போ உங்க வாழ்வின் நலனுக்காக இயேசு ஒருவர் மாத்திரம்தான் செயல்பட முடியும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, எல்லாருடைய கையும் நம்மை தவறாய் வழிநடத்தும், நம்மை குற்றப்படுத்தும். எல்லாருடைய கைகளும் நம்ம பாவத்துக்குள்ள வழிநடத்தும், இச்சைக்குள்ள வழிநடத்தும். ஆனால் இவரின் கை மட்டும்தான் நம்மளை நலனுக்காக, உயர்வுக்காக வழிநடத்தும். கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, ஆசா கண்டுகிட்டாரு, ஐயா வழியே இல்லை சாமி இயேசுவை தவிர. அத வேதம் சொல்லுகிறது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார், அவரை அன்றி ஒருவனும் பிதாவிடத்துல செல்ல முடியாது. ஆமென். இப்ப ஆசா பிடித்து கொண்ட இந்த காரியத்தை தான் இந்த வருடத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆசா என்ன செய்யறாரு? கர்த்தருடைய பார்வைக்கு, மனுஷன் பார்வைக்கு அல்ல, அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான், அவர் சொல்லுவார் இவர் சொல்லுவார்ன்றதுக்காண்டி அல்ல, அதை பார்த்து இதை பார்த்து அல்ல. ஆசா எதை பார்க்கிறாரு? கடவுள் பார்வைக்கு என்னத்தை செஞ்சா அவரு நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி கரெக்டாக செய்யணும், அவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி சரியா செய்யணும் அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கு ஒரே வழி, கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். கர்த்தரை ஆராதிப்பது மட்டும் முக்கியம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்க வைக்கணும் ஜனங்களை. அதுக்கு தடையா என்ன இருக்குது? விக்கிரகம் இருக்குது, மேடைகள் இருக்குது. அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா அவிவிசுவாசங்களையும் ஆசா முறியடித்தான். அல்லேலூயா. இப்ப இதை செஞ்சனால கடவுள் பாருங்க அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறார். ஆமென். எத்தனை பேர் இளைப்பாறுதல் வேண்டும் நினைக்கிறீங்க? இளைப்பாறுதல் வேண்டும் நினைக்கிறீங்களா? இளைப்பாறுதல் வேண்டும். உழைக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், வருமானம் பத்தலை, இளைப்பாறுதல் வேணும். சொல்லுங்க, இளைப்பாறுதல் வேணும், ரெஸ்ட் வேணும். நம்முடைய வாழ்க்கையில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறோம். எப்பயுமே ப்ரெஷர் செக் பண்ணால் பார்டரை தாண்டுது, சுகரை செக் பண்ணால் பார்டரை தாண்டுது, எல்லாம் பார்டருக்கு அங்கிட்டு தான் இருக்குது. நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்று கடவுள் சொல்லுகிற வார்த்தை, என்னை நீங்கள் என் பார்வைக்கு நலமானதை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் நலமானதை செய்வேன். அல்லேலூயா. இந்த வருடத்தை காணாத வெற்றியை, புதிய ஆசீர்வாதத்தை, வெற்றியை, புதிய நன்மையை, புதிய அனுக்கிரகங்களை, வாய்ப்புகளை நான் ஏற்படுத்துவேன். ஆமென். ஆசா ஒரு ராஜா, அவன் நின்றுட்டான். நின்றனால கடவுள் ஆசாவுக்காக நின்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு முடிவு பண்ணணும். நான் யாருக்காக நிற்க போறேன்? கடவுளுக்காக நிற்க போறேன். மனிதருக்காக அல்ல, ஊருக்காக அல்ல, பேருக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அல்ல. உண்மையிலேயே நான் கடவுளுக்காக நிற்க போறேன். அப்படி நீங்க நின்றுட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு, அந்த இடத்துக்கு, அந்த எல்லைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலை மட்டும்தான் நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரேன், எவ்வளோ தூரம் போகிறோம், பாஸ்ட் பயணிக்கிறாங்க, எல்லாருமே போகிறோம் வாரோம். இப்போ ஒரு உணர்கிற காரியம் என்னென்னா, கடவுளுடைய பாதுகாப்பு. ஆமென். இவ்வளோ தூரங்கள் ராத்திரியில் முழிச்சுக்கிட்டு விடிய விடிய வண்டி ஓட்டிட்டுலாம் போயிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சேதமும் அணுகாமல் அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம நினைக்கும் போது இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்ல, இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல, இன்றைக்கி வியாதி இல்லாமல், வறுமை இல்லாமல், அன்றாட சாப்பிட்டு நம்ம நலமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு பயணங்களிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? வழி நடத்துகிறார். இப்போ ஆசாவுக்கு கடவுள் விரோதமாக யுத்தம் இல்லாது இருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. 7வது வசனம் பாருங்கள். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பதாக அமெரிக்கையானதினால் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணி தாட்பால்களை போட்டி பலப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப ஒன்று புரிஞ்சுக்கணும், கடவுள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க உங்க வேலையை துவங்கிடணும். ஆமென். திட்டங்களை ஏற்படுத்த செய்யணும். எதிர்காலத்துக்காக விசுவாசத்தை செயல்படுத்தணும். உங்க பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எதிர்காலங்களுக்காக நீங்க திட்டங்களை தீர்த்த ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. கடவுள் உங்க எண்ணத்தை புதுப்பிக்கிறாரா?
கடவுள் உங்கள் மனசை மாற்றிருக்கிறாரா? உங்கள் மனதுக்குள்ள புதிய கற்பனைகள் ஓடுதா? இப்போ கடவுள் யுத்தம் இல்லாமல் சமாதானமாக உங்களை ஆக்கியிருக்கிறாரா? இந்த நேரத்தில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சும்மா படுத்துட்டீங்க அப்படின்னா எதிரி மறுபடியும் வருவான். அவனை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ ஆசா என்ன திட்டமிடுறாரு? பார்க்குறாரு, கடவுளை தேடினேன், கடவுளுக்கு உண்மையாக நான் இருந்தேன், கடவுள் என்ன பண்ணிட்டாரு? சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுத்துட்டார். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ திட்டமிடுறாரு, யூதாவை சுற்றிலும் கோபுரத்தை என்ன பண்ணு, கோட்டை தவிர கெட்டு, கோபுரங்களை கெட்டு, மிகப்பெரிய பில்டிங்ஸில் கெட்டு, மிகப்பெரிய திட்டங்களை தீட்டு, தாழ்பால போட்டு தேசத்தை என்ன பண்ணு, பலப்படுத்து. அல்லேலூயா. அப்ப கடவுள் உங்களுக்கு ஒரு சீரான வருமானத்தை கொடுக்கும்போது, கடவுள் உங்களுக்கு ஒரு சீரான சமாதானத்தை கொடுக்கும்போது, நீங்கள் தடபுடன்னு என்ன பண்ணிடக்கூடாது, ஆடிடக்கூடாது. நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தை பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி பலப்படுத்தணும்? திட்டங்களை கொண்டு வரணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் ஆசை இருக்குது, இதெல்லாம் செய்ய போகிறேன், என் எதிர்காலத்தில் இதெல்லாம் ஆகலாம் நான் நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ச்சியாக வாசித்தோம்னா, தம்முடைய தேவனாய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப காரியம் வாய்த்தது. எப்படி வாய்த்தது? இவங்க கடவுளை தேடினாங்க, கடவுளை தேடினால இளைப்பாறுதல் இருந்துச்சு. அந்த இளைப்பாறுதலை உணர்ந்தனால, சரி இந்த இளைப்பாறுதலை நம்ம சும்மா இருக்கக்கூடாதுரா, பட்டணத்தை, குடும்பத்தை, நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுக்கு நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ சுற்றி கட்டி என்ன பண்ணிட்டாங்க, பலப்படுத்துறதுக்கு திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் செய்கிறதெல்லாம் நடக்க மாட்டுக்கு, நான் செய்கிறதெல்லாம் விளங்க மாட்டுக்கு, நான் செய்கிறதெல்லாம் உருப்படாமல் போகுதுன்னா, நீங்கள் கர்த்தரை முன்னிட்டு உங்கள் குடும்பத்தை கட்டாமல், கர்த்தரை முன்னிட்டு உங்கள் எதிர்காலத்தை கட்டளைனா அது வாய்க்காது. இந்த இடத்துல கடவுளை முன்னிட்டு, இயேசுவை முன்னிட்டு, இயேசுவை மகிமைப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் மகிமையாய் வாய்க்கிறது. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த பில்டிங் வந்து நம்ம சபைக்கு, வீட்டுக்கு நம்ம கட்டும்போது எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, எந்த ஒரு அனுகூலமும் இல்லை. பணம் ரொம்ப தேவையாக இருக்குது, பெரிய குடும்பம், ஊழியம் செய்கிறோம், பல தேவைகள் மத்தியில் இருக்கிறோம். ஆனால் பாருங்க, கடவுள் ஒரு காரியத்தை செய்யணும்னு துவங்கிட்டாருன்னா, யாரை கொண்டாயிலும் எவரை கொண்டாயிலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. அப்ப கடவுள் குறித்திருக்கிற அந்த நேரத்திற்கு, கடவுள் குறித்திருக்கிற அந்த எல்லைக்கு நீங்கள் வரும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே உங்களை நல்வழிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இப்ப அடுத்த காரியம், இவங்களுக்கு வந்து காரியம் வாச்சிருச்சு, பெரிய காரியங்களை செஞ்சுட்டாங்க. பெரிய காரியங்களை செஞ்சனால கடவுள் மிகப்பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, செய்கிறாரு. இப்ப 9வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா, பாருங்க 10 லட்சம் பேர்களை சேர்த்து சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசா மட்டும் வந்தானா. போதும். இப்போ அதை அடுத்து வாசிப்போம். பாருங்க, இப்போ ஆசா என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரா இல்லையா? பட்டணத்தை சுற்றிலும் என்ன பண்ணிட்டாரு, கோட்டையை கட்டிட்டாரு, தாழ்பா போட்டார், எதிரி எவனோ உள்ள வராத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டார். தன் குடும்பத்தை, தன் நாட்டை, தன் மக்களை காப்பாற்றுவதற்காக, நிரந்தரமாய் அவர்களை என்ன பண்றதுக்கு, வாழ வைப்பதற்காக
ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை இந்த ஆசாவிடத்தில் நம்ம கற்றுக்கலாம். இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கடவுள் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக தோன்றி இதை செய் அதை செய்யின்னு அவர் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். கடவுள் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பகுத்தறிவை தான் ஆசா பயன்படுத்துகிறார். நிதானிக்கிற அந்த நிதானிப்பு. ஆசா உணர்கிறார், கடவுள் என் கூட இல்லைன்னா இந்த இளைப்பாறுதல் நான் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்ப கடவுள் கொடுத்திருக்கிற இந்த இளைப்பாறுதலை, இந்த நேரத்தை சரியாய் நான் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப கடவுள் சொல்லல, ஆசா நீ போய் பட்டணத்தை கட்டுறா, கோபுரத்தை கட்டுறா, சுத்தி கோட்டையை கட்டுறா, தாழ்பாவை போடுறா அப்படின்னு கடவுள் சொல்லல. தன்னுடைய பகுத்தறிவினால் தேவன் கொடுத்த அந்த இளைப்பாறுதலை சரியாய் ஆசா பயன்படுத்தினான். அல்லேலூயா. ஒருவேளை ஆசா அந்த இளைப்பாறுதலை சரியா பயன்படுத்தல அப்படின்னா எதிரிகள் ஆசாவை மீண்டும் நோண்டி பார்த்திருப்பாங்க. ஆமென். மீண்டும் அம்பலத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, எத்தியோப்பியா ராஜா 10 லட்சம் பேரை கூட்டிட்டு வரான். எத்தனை லட்சம் பேரை? 10 லட்சம் பேரை யூதாவுக்கு விரோதமாய் அழைத்து கொண்டு வருகிறான். இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா 11வது வசனம், ஆசா தன் தேவனாயி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அதான் நம்ம வாஸ்தவம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அப்ப தைரியமா பெரிய நம்பிக்கையோடு ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவனால் நீங்கள் உயர்வடைந்து, தேவனால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாறும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப சாதாரணமா தோன்றும். போட அவரை அழைச்சா காரியம் மாறும். ஆமென். என் இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன்னா எல்லாமே நம்மளும் மாறும். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவன் ஆகிலும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தாவே பலமுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலம் இருக்கு, இவன்ட பலம் இல்லை, அதெல்லாம் கடவுளுக்கு மேற்றே கிடையாது. கடவுள் எவனை கொண்டும் எதையும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் எதையும் செய்வார் எவனையும் கொண்டு. உங்கள்கிட்ட திறமை இருக்கு, அவர்கிட்ட புத்தி இருக்குது, இவர்கிட்ட பலன் இருக்குது, அவங்கள்ட்ட பலவீனம் இருக்குதுன்னு கடவுள் பார்க்கிறவரு கிடையாது. கடவுள் ஆசா என்ன சொல்றாரு? கர்த்தாவே பலவுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய உதவி எவனுக்கும் கடவுள் உதவி செய்யும். எவன் கடவுளை கூப்பிடுறானோ அவனுக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்களா? உங்க பிரச்சனை நேரத்தில், தோல்வி நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், உடைந்து போன நேரத்தில் ஆசா மாதிரி யாரை கூப்பிடணும்? கர்த்தரை கூப்பிடணும். இப்ப ஆசாட்டை எல்லாமே இருக்குது. கோட்டச்சோவர் இருக்குது, தாழ்பால் இருக்குது, கோபுரம் எல்லாம் கட்டிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற ராஜாவை கூப்பிட ஓடல ஆசா. புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது. யுக்ரைன் என்ன பண்ணுது? போய் அமெரிக்காவை கூப்பிடுது. ரஷ்யா என்ன பண்ணுது? சீனாவை கூப்பிடுது. அப்படி நீ வா அவன் வான்னு சப்போர்ட்டு கூப்பிடல ஆசா. ஆனா ஆசா யாரை நோக்கி கூப்பிட்டார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. பாருங்க, உங்க சூழ்நிலை மாறும், வாழ்க்கையில ஏறும் இறங்கும். எது ஏறினாலும் இறங்கினாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கர்த்தரை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆசா எல்லாம் இருக்குதே, நம்மகிட்ட தான் இப்ப முன்ன மாதிரி நம்ம இல்லையே. நம்ம அப்ப நம்மளை ஓட்டாண்டியா விட்டுட்டு போனா, ஆனால் நம்ம கடவுளை தேடி ஆராதிச்சு எல்லாத்தையும் செஞ்சு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோமே. நம்ம சமாளிச்சிடலாம், நம்ம வெற்றி பெற்றுடலாம், இவங்களை நம்ம மேற்கொண்டலாம், வாடா படையை திரட்டிட்டு போவோன்னு நிற்கல. அல்லேலூயா. ஆமென். ஆசா இங்கே தான் தாவீதை போல் செயல்படுகிறார். என்ன செய்கிறாரு?
கர்த்தரை நோக்கி நோக்கி கூப்பிடுகிறார். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தருக்கு முன்பதாய் சொல்றாரு, பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆமென். இந்த ஒரு காரியத்துக்காண்டி கடவுள் என்ன பண்றாரு பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எத்தியோப்பியர்கள் ஆசாவுக்கு விரோதமாக யூதேயாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணும்படி, அந்த கோட்டைகளை இடிக்கும்படி, அவன் கட்டின எல்லா கோபுரங்களை இடித்து நாசமாக்க வேண்டும், அந்த தேசத்தை தன் கையகப்படுத்த வேண்டும் என்று பாருங்க எத்தியோப்பியர்கள் நினைத்து வந்தார்கள். ஆனால் தேவன் என்ன செஞ்சாரு? அவர்களை ஓட வைத்தார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் எத்தனை வழியில் வர? ஒரு வழியில வருவேன். ஆனா திரும்பி ஓடும்போது அந்த நாய் 7 வழியா ஓடும். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கடவுளுக்காய் நான் நின்றேன் என்றால் எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் நிற்க முடியாது, அவர்கள் ஓடிக்கொண்டுதான் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப எதிரிகள் உங்களை கண்டு ஓட வேண்டும், எதிரிகள் உங்களை கண்டு சிதறடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நேரமும் எல்லா காலமும் இயேசுவே தஞ்சம், இயேசுவே எல்லாம், இயேசுவே என்னை வாழ வைப்பவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லைங்க. இயேசுவை தவிர வேற ஒரு நிஜமான வாழ்க்கை இல்லை. அதான் ஆசா புரிஞ்சுக்கிட்டார். ஆசா என்ன சாதாரணமான ஆளா? இன்னைக்கு இருக்கிற நம்ம மோடிஜி இந்தியாவில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கே ராஜா ஆசா. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த மனுஷன் கடவுளை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. அந்த மனுஷன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ராஜா கே கடவுள் தேவைன்னா உனக்கும் எனக்கும் கடவுள் தேவையா இல்லையா? உங்களுக்கு எனக்கும் தேவையா இல்லையா? தேவை. அல்லேலூயா. அதான் ஆசா சொல்றாரு, பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், உயர்ந்தவனா இருக்கட்டும், தாழ்ந்தவனா இருக்கட்டும், பலமுள்ளவனா இருக்கட்டும், பலவீனனா இருக்கட்டும், பலவானா இருக்கட்டும், எல்லாருக்கும் உதவி செய்யறது உம்மால தான் முடியும். ஆமென். பாருங்க, ஆசா தன் சுயத்தை அந்த இடத்துல வெளிக்கொண்டு வரல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அதை தவறு தான் செஞ்சிடறோம். அந்த இடத்துல தான் நம்ம வீக் ஆயிடுறோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நம்மளை நிறுத்தும் பொழுது கடவுளுடைய அனுமதி இல்லாமல், கடவுளுடைய அந்த வழிநடத்துதல் இல்லாமல் சில காரியங்களுக்குள் நாம் செல்லும் பொழுது நம்ம அடி வாங்கி நிற்போம். என்ன வாங்கி நிற்போம்? அடி வாங்கி துவண்டு பின்னாடி போய்கிட்டே இருப்போம். முன்னாடி போக முடியாது. அப்போ முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற உங்கள் சுயத்தை, உங்கள் பெருமையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் மறந்து இயேசு ஒருவரை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மனிதன் கொடுக்குற இளைப்பாறுதல் இல்லை, என்னுடைய இளைப்பாறுதல் லகுவாக இருக்கும். ஆமென். ரொம்ப ஈஸியாக காலையில் எழுந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எந்திரிச்சோன்னே என்னை நோக்கி கூப்பிடு, இந்த நாளை ஆசீர்வதிங்க, என் கூட வாங்க, என்னை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு நீ சொன்னேன்னா நான் உன் கூடயே வரப்போகிறேன், உன் காரியத்தெல்லாம் வாய்க்க போகிறேன், உனக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறேன், உனக்கு வெற்றியை நான் என்ன பண்ண போகிறேன்? தரப்போகிறேன். நீ காலைல எழுந்தோன்னே ஃபோனை பார்த்துக்கிட்டு, காலைல எழுந்தோன்னே நீயே சண்டையை போட்டுக்கிட்டு லேட்டாக எழுஞ்சிக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு வம்பு? காலைல எழுந்தோன்னே என்னை நோக்கி பாரு, நான் உன் தேவையெல்லாம் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆசா ரொம்ப 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 நாணமாய் செய்கிறார். ஆமென். அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப அத்தன்டிக்காக காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? கடவுள் தான் எல்லாம், கடவுள் தான் எல்லாம், கடவுள் தான் எல்லாம், அவரையின்றி வேற வழியே இல்லை. அதனால தான் பாருங்க, எத்தியோப்பியர் வராங்க, எத்தியோப்பியர்களை தேவன் என்ன பண்றாரு? ஓட வைக்கிறார். பாருங்க 13வது வசனத்தை வாசிங்க. கேரார் மட்டும் துரத்தினார்கள். வாசிங்க. பாருங்க, எத்தியோப்பியர்கள் திரும்பி பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள்,
ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. சுற்று பட்டணங்கள் எல்லாம் அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களை ஆசா அவரோடு இருந்த ஜனங்களையும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர்கள் திரும்பி பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பதாக என்ன பண்ணாங்க? நொறுங்கி போனார்கள். அல்லேலூயா. இப்படித்தான் நடக்கணும். உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்றவங்களுக்கு, நீங்க நன்மை செஞ்சதுக்கு உங்களுக்கு தீமை செய்கிறவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நொறுங்கி போவார்கள். மீண்டும் பலன் கொள்ளாத வண்ணம் அவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு என்ன உண்டாயிருச்சு? பயங்கரம் உண்டாயிருச்சு. பயங்கரம் அப்படின்னா தேசம் முழுவதற்கும் ஒரு பெரிய பயம், திகில், பெரிய ஒரு பயம், பதட்டம் உண்டாகி எல்லா பயல்களும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் என்ன பண்ணு? சுகந்தரித்து கொள்ளு. அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா சொத்து பத்துகள், அந்த பட்டணத்தில் இருந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அல்லேலூயா அவர்கள் தன்னுடைமை ஆக்கி கொண்டு மிகுந்த பரிவாரங்களோடு யூதாவுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க ஒரு செட்டில்மெண்ட் ஆகி இன்னொரு ஒரு இடத்துக்கு கடவுள் உங்களை அழைத்து கொண்டு போவார். அதற்கு எதிராக ஒரு தடை, ஒரு பிரச்சனை, ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், ஒரு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பை நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அதுக்கு பிறகு தோல்வியே கிடையாது, நீங்க துவண்டு போவதே கிடையாது, தொடர்ந்து வெற்றி தான். அல்லேலூயா. அதனால நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், ஜெயம் பெறக்கூடியவர்கள், வெற்றியை சுகந்தரிக்கிறவர்கள், வெற்றிக்காய் வாழ்கிறவர்கள். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், கடவுளை முன்னிறுத்துங்க, கடவுளை நம்புங்க, கடவுளுக்காய் நில்லுங்க, கடவுள் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று நம் கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோம். வேளையில் நம் கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆசா உம்மை நோக்கி கூப்பிட்டார். ஆசா கர்த்தருக்கு நன்மையானதை செய்தார், கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தார். பாருங்க, ஆசா பாருங்க மிகப்பெரிய மனிதனாய் மாறுகிறார். தாவீதுக்கு அடுத்து ஆசா அந்த பெயரை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். ஆசா, தாவீது என்கின்ற ஒரே வழியிலே நடக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரே வழியில நடக்கணுங்க. கடவுளாகி இயேசுவின் வழியின், இரட்சகராகி இயேசுவின் வழியின் நீங்களும் நானும் நடக்கணும். மனிதர்களுடைய வழிகளின் அல்ல, மனிதருடைய பேச்சின் அல்ல, மனிதருடைய யோசனையின் அல்ல, மனிதருடைய திட்டங்களின் அல்ல. நான் இயேசுவின் திட்டங்களின்படி வாழப்போகிறேன். நான் இயேசுவின் திட்டங்களின்படி வாழப்போகிறேன். நான் இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழப்போகிறேன். என்னை வாழ வைக்கிறவர், என்னை உருவாக்குகிறவர், என்னை தெரிந்து கொண்டு தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அவருக்கு நிகரான தேவன் வேறு யாரும் இல்லை. அவர் வெற்றியை தருகிறவர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர், இழந்து போனதை மீண்டும் மீட்டு தருகிறவர் அவர். ஆண்டவரே, ஆசாவுக்கு நீர் உதவி செய்தீர். பலமுள்ளவனுக்கும் ஆண்டவரே, பலமுள்ளவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை எதிரிகள் ஆண்டவரே நேரம் குறித்து எங்களை அழிக்கும்படி, எங்களை நிர்மூலமாக்கும்படி செயல்படுகிறார்கள். ஆனால் எங்கள் ஆண்டவர் நீர் அவர்கள் அழிவுக்கன்று, அவர்கள் வீழ்ச்சிக்கன்று, அவர்களுடைய பரியாசத்திற்கன்று ஆண்டவர் நீர் செயல்பட போகிறீர். எத்தியோப்பியர்கள் ஆசாவுக்கு விரோதமாய் வந்த பொழுது அவர்கள் நொறுங்கி போனார்களே, மீண்டும் பலன் கொள்ளவில்லாதபடி ஆக்கினீரே. அதுபோல் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சதி திட்டங்களும், நாச மோசங்களும்,
இயேசுவின் நாமத்தினால் நொறுங்கி போவார்களாக. மீண்டும் பலம் கொள்ளாத வண்ணம் அவர்கள் கொள்ளையடிக்கப்படுவார்களாக. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு 100 ஆயிரங்களிலே கொடுத்திருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாட்களிலே கோடிகளிலே எண்ண முடியாத அளவுக்கு கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளுடைய கையை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. உழைக்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு மேன்மை அடைவார்களாக. உடைய கரத்திலே தருகிறோம். இந்த வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், வேலைகள், படிப்பு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பொங்கல் ஆண்டவரே விழா காலமாக இருக்கிறது. தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேசம் சமாதானமாக இருக்கட்டும். அங்குமிங்கு பயணிக்கிற எல்லா ஆண்டவரே பயணங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தெய்வம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஐக்கியம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ஓ தேவனுக்கு மகிமை. ஓ இயேசுவை நேசிக்கிறேன், என் பேரை நேசிக்கிறேன். அக்கரையில் நாம் என்றும் அவர் வாழ்த்தி சொல்லுவோம்.